வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசி நேர்களுக்கு இந்த வாரம் ராசி பலனை பார்க்கலாங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதியில இருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் கும்ப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கோச்சார ரீதியாக கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டானா, ரிஷப ராசியில செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர பகவான் இந்த வாரம் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்புல சந்திர பகவான் உச்சம் பெற்று செவ்வாயோடு அமர்ந்து சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்காங்க. அடுத்தது மிதன ராசியில புதன் சூரியன், கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார நிலையாகுங்க. இந்த வாரத்துல பாருங்க, மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டானா, சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி இரவு மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடி மாத பிறப்ப ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த தாங்க இந்த வாரம் கிரக நிலை அமைப்பாகும். சரிங்களா? இந்த கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்புல இருக்கு, என்ன மாதிரி யோகமான பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. கும்ப ராசி நேர்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஜன்ம சனி இப்பதான் முடிந்து விரை சனியாக, அதாவது பாத சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. கடன் பிரச்சனை ஏற்படுத்திடுமா? 2ஆம் இடம் தேகஸ்தானம், உடலை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடுமா? இது மாதிரிலாம் பயம் இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கெல்லாம் பாருங்க, சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா விரை சனியாக, அதாவது பாத சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது பாத சனியாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ராசி அதிபதியாகவே இருந்தாலும் கொஞ்சம் திசாபுக்தி அனுசரித்து கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கும். பொருளாதாரத்துல பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு 2 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைந்தாலும் அவர் உச்சம் பெற்று அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன் ராசியை பார்க்கிறாரு. அந்த சனி பகவானையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அமைப்புல தாங்க கோச்சார நிலை காட்டுதுங்க. சரிங்களா? இந்த சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனை சங்கடங்கள் எல்லாம் இருந்து குருவின் பார்வையால கொஞ்சம் விலகி கொஞ்சம் நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கு. சரி, இன்னும் மேற்கொண்டு என்ன மாதிரி பலன் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதன் பகவான் தன் ராசியிலே பலம் பெற்று இருக்காரு, சூரியனோடு இணைந்திருக்காரு. இது சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா 7ஆம் அதிபதி, கலஸ்திர ஸ்தானாதிபதி, அதாவது 7ஆம் இடம் கணவர் அல்லது மனைவியை குடிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கலஸ்திர ஸ்தானாதிபதி. ஏற்கனவே 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதோடு அமர்ந்திருக்காரு. சுக்கிர பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி, பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த கிரக அமைப்பு எல்லாமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த வாரம் நீங்கி கணவன் மனைவி நல்லா ஒத்துமையா இருப்பீங்க. நினைச்ச மாதிரி வெளியே போயிட்டு வர்றது, அவங்க குடும்பத்துல, அதாவது மனைவி அல்லது மனைவி குடும்பமோ அல்லது கணவர் அவங்களுடைய குடும்பமோ அவங்கெல்லாம் ஒத்துமையா சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள் இருக்கு. நல்ல கணவன் மனைவி ஒத்துமையா குடும்ப சம்பதியார் கோயில் குளத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள்லாம் காட்டுதுங்க. சரிங்களா? உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல 7ஆம் இடம் 2ஆம் இடம் நல்ல அமைப்புல இருந்து திசாபுத்தி ஒத்துழைப்பு இருந்தால் நல்ல பலன்களும் கணவன் மனைவி மூலயமா அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள் காட்டுது. சரிங்களா? ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருந்தால். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா, பிள்ளைகளுக்கு நீங்க செலவு செய்யக்கூடியதெல்லாம் நல்ல சுப செலவாக ஆகக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் படிப்பு விஷயத்துக்கு நீங்க செலவு செய்யறது, இது மாதிரிலாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனா தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. கும்ப ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதன் தன் மிதன ராசியிலே பலம் பெற்று இருக்கிறதுனால
பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் கிரக நிலைகள் காட்டுது. சரிங்களா? தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் அந்த தொழில் ஸ்தானத்தையே சுகஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் ஒரு இடத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புலாம். ஏன்னா தொழில் ஸ்தானம் அதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி ஜீவனா ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு பார்வையும் அந்த ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால லக்ன ராசி அதிபதியும் குரு பார்க்கறதுனால இந்த இடம் எல்லாமே கோச்சார ரீதியாக நல்ல அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்ய சொந்த தொழில் செஞ்சுருக்கீங்க, பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, லாபத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பணம் வரவு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் யோகமான வாரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரங்களை காட்டுறதுனால நினைச்சது வந்து செய்து அதில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குங்க. கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்காது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கிரக அமைப்பு காட்டுதுங்க. கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாகவும் அமைதியாக குடும்பத்தை நடத்தக்கூடிய வாரமாகவும் இந்த கும்பராசி நேர்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.